பிப்ரவரி 15ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற மனிதநேய ஜனநாயக கட்சியின் மதுரை மண்டல கூட்டத்தில் தலைவர் மு. தமிமுன் அன்சாரி பங்கேற்று தேர்தல் பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு வகுப்பெடுத்தார். அஸ்ஸாம் முதல்வருக்கு கண்டனம் தெரிவித்தும் இது ஆட்சியில் பங்கு கேட்பதற்கான தேர்தல் அல்ல என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொதுச் செயலாளர் எம். முகமது நாசர் அவர்களும் தேர்தல் வியூகங்கள் குறித்து பேசினார். முன்னதாக 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன ஊர்வலமும் நடைபெற்றது. மதுரையில் பத்திரிகை உறவுகளை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் அந்திசாயும் நல்வாழ்த்துக்கள். மகளிர் உரிமை தொகையை 3 மாதத்திற்கான தலா 1000 ரூபாயையும் கோடைகால சிறப்பு தொகையாக 2000 ரூபாயையும் சேர்த்து மொத்தமாக தமிழ்நாடு அரசு பயனாளிகளுடைய வங்கி கணக்கிலே 5000 ரூபாயாக செலுத்தியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த திட்டம் மொத்த தமிழ்நாட்டுடைய உணர்வுகளையும் கட்டி போட்டிருக்கிறது. நேற்று அந்த செயல் திட்டத்தை அறிவித்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் தகவலாக இதை மக்களுக்கு தெரிவித்தார். பொதுவாகவே ஒரு அறிவிப்பு இருக்கும், அந்த அறிவிப்புக்கு பிறகுதான் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். ஆனால் திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திவிட்டு அதை மக்களுக்கு அறிவித்த போது மொத்த தமிழ்நாட்டு மக்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தையும் இந்த அறிவிப்பும் நடைமுறையும் மொத்தமாக திருப்பி போட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தமிழ்நாடு அரசுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் பயத்தால் தான் இந்த 5000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்குது. அதாவது எதிர்க்கட்சிகள் என்று சொன்னாலே அவர்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைப்பதுதான் அவர்களுடைய அரசியல் மரபாக இருக்கும், பழக்கமாக இருக்கும். எந்த விதத்திலும் எதிர்க்கட்சியினரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் மொத்த தமிழ்நாட்டை புரட்டி போட்ட ஒரு அறிவிப்பாக, செயல் திட்டமாக இது மாறி இருக்கிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 45% ஆதரவு பலத்தோடு தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் கூறியிருந்த நிலையில் தமிழ்நாட்டுடைய அரசியல் களமும் 4ஆக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படியும் திமுக தான் ஆட்சியை அறுதி பெரும்பான்மையோடு கைப்பற்றும் என்ற தகவல்களெல்லாம் உறுதியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஏதோ கருத்து கணிப்புகளில் இழுபறி, யாருக்கு பெரும்பான்மை கிடைக்காது அல்லது திமுக ஆட்சிக்கு வராது என்பது போன்ற கருத்து கணிப்புகள்லாம் அதன் பிறகு இந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்கன்னா எதிர்க்கட்சிகளுடைய கூற்ற ஓரளவு நம்பலாம். இந்த விமர்சனம் என்பது காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதரவை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகும். இப்போ விஜய் வெளியே வந்ததுனால பேசினதுனால தான் அவர்கள் இந்த மாதிரி 5000 திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறதா விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதாவது விஜய் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறார். தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கு மத்தியில் அவர் விசில் ஊதுனா தப்பு இல்லை. தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் அவர் சங்கூதக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல தன்னுடைய அணுகுமுறைகளை விஜய் மாற்றிக்கொள்ளட்டும். விஜய் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாருல, இதே மதுரை மண்ணில் நாங்கள் சவால் விடுறோம். விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்கள், பத்திரிகையாளருடைய கேள்வி இருக்கும் போது விஜய் பதில் சொல்லுங்கள். அதன் பிறகு விஜயுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். திரிஷா பற்றியில் விமர்சனம் பண்ணியிருக்கிறார் நயினா நாகேந்திரன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வளர்வதை நாம் ஆதரிக்கக்கூடாது. எங்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக கருத்து முரண்கள் உண்டு. ஆனால் தனிப்பட்ட முறையாக தாக்குவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் அவர்கள் என்று மட்டுமல்ல, இதே நயினா நாகேந்திரனை மாற்று முகாமில் இருக்கக்கூடிய ஒருவர் தரம் குறைந்து இவ்வாறு விமர்சனம் செய்தாலும் அதையும் நாங்கள் கண்டிப்போம். நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் இப்படிலாம் விமர்சிப்பது ஆரோக்கியம் அல்ல. பொதுவாகவே அனைத்து அரசியல் கட்சியுடைய தலைவர்களுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், அரசியலை அரசியலால் எதிர்கொள்வோம், கருத்தை நாகரிகமான பதில் கருத்தால் எதிர்கொள்வோம். தரம் தாழ்ந்த விமர்சனங்களையும் தரங்கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும். மக்கள் விரும்பலை, அது ரொம்ப முக்கியம். சார், நீங்கள் தொகுதி பங்கீடுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்துருச்சா? எத்தனை சீட்டு கேட்டிருக்கிறீங்க? அதாவது எங்களுக்கான இடங்கள் குறித்த விவரத்தை
அறிவாலயத்துக்கு மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். திமுக சார்பில் ஒரு குழு அமைத்து அந்த குழு வருகின்ற பிப்ரவரி 22 பேச்சுவார்த்தையை தொடங்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். 22ஆம் தேதிக்கு பிறகு எங்களுக்கான அழைப்பு வரும். அந்த அழைப்பின் போது எங்களுக்கான தொகுதிகளுடைய எண்ணிக்கை, எந்தெந்த தொகுதி என்பது போன்ற விஷயங்களை நாங்கள் எடுத்துரைப்போம். அந்த பேச்சுவார்த்தையில் அடுத்த 2 அல்லது 3 தினங்களுக்குள் ஒரு நல்ல சுமூகமான ஒரு முடிவு எட்டி அறிவிக்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு தீர்மானமே போட்டிருக்காங்க. 1952 ராஜாஜி தலைமையில் தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் கட்சி அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. அப்பொழுது காமன்வெல்த் கட்சி, உழைப்பாளர் கட்சி போன்ற கட்சிகளை எல்லாம் உள்வாங்கி அவர்களெல்லாம் கட்சியிலே சேர்த்து கொண்டுதான் அவர் ஆட்சி அமைத்தார். கூட்டணி என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. காங்கிரஸுக்கு வெளியே இருந்து கொண்டு கூட்டணியினராக நீங்களெல்லாம் ஆட்சியில் உரிமை கேட்க வேண்டும் என்றும் அவர் அனுமதிக்கவில்லை. அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு தான் இதற்கான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த நிலையில் இந்த தேர்தல் என்பது சித்தாந்தங்களுக்கு இடையிலான தேர்தல். தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், தமிழர்களுடைய வாழ்வுரிமைகள், சமூக நீதி, சமூக நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்காக இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டிலே நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் விரும்புகின்றோம். காங்கிரஸ் கட்சி இந்த கொள்கைகளை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு கட்சி தான். இந்த நிலையில் திமுக தலைமையிலான இந்த அரசை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தி அதன் வழியாக தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்ற ஒரே பார்வை மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர, இந்த நேரத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டும், எங்களுடைய சக்திக்கு மீறிய அளவுக்கு தொகுதிகள் வேண்டும் என்றெல்லாம் கேட்பது ஆரோக்கியமாக இருக்காது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தான் தேர்தலை சந்தித்தோம். அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை நோக்கி அவங்க ஏதாவது டிமாண்ட் வச்சாங்களா? நீங்கள் ஆட்சியை கைப்பற்றினா திமுகவுக்கு இத்தனை அமைச்சரவை கொடுக்கணும், ஆட்சியில் பங்குன்னு கோரிக்கை வச்சாங்களா? இல்லை. அப்போது அவர்கள் நாகரிகமாக நடந்தது போன்று கூட்டணியில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமான விஷயம், தமிழக முதல்வருக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்னை சோனியா காந்தி, அதே மாதிரி மரியாதைக்குரிய கார்கே, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இடையில் நல்ல புரிதல் இருக்கிறது. அந்த புரிதலை அவங்க யாராலையும் தவிர்க்க முடியாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் தான் பேசுகிறாங்க. அந்த கட்சியுடைய தலைவர் திரு செல்வ பிறந்தே அவர்கள் பேசுகிறார்களா? அந்த கட்சியுடைய முன்னணி தேசிய முகமாக இருக்கக்கூடிய அண்ணன் ப. சிதம்பரம் பேசுகிறார்களா? அப்போது இது பரபரப்புக்காக சில பேர் பேசி குட்டையை குழப்பக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இதனால் யாருக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறத தயவு செய்து புரிந்து பாருங்கள். பீகாரில் மாபெரும் எழுச்சியை ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துடைய தலைவராக அந்த தேஜஸ்வி யாதவ் பெற்றுக்கொண்டிருந்தார். கடைசி நேரத்தில் காங்கிரஸ் கட்சி அங்கே செய்த சில நடவடிக்கைகள் எவ்வளவு பெரிய பாதிப்பை காங்கிரஸ் கட்சிக்கும் ஏற்படுத்தியது, அந்த கூட்டணிக்கும் ஏற்படுத்தியது என்பதை பார்க்கின்றோம். அது போன்ற பிழையெல்லாம் இங்கே நடந்துவிடக்கூடாது. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் நேற்றைய தினம் இந்த மகளிருக்கான உரிமை தொகையை 1,31 லட்சம் அட்டைதாரர்களுக்கும் கொடுத்ததற்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக மாறி போய் நிற்கிது. எதிர்த்தவர்கள் கூட இது நல்ல திட்டம் தான், இந்த 5000 ரூபா என்பது நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும், கைத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த 5000 ரூபா என்பது வட்டியிலிருந்து நம்ம தப்பிச்சு இந்த 5000 ரூபாய் பயன்படுத்தி தொழில் செய்து வாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு காங்கிரஸுடைய தலைவர்கள் பேச வேண்டும் என்று தோழமையின் அடிப்படையில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அடிப்படையில் நீங்களே வரவேற்கிறீங்க. ஆனால் இந்த 4 வருஷம் செய்யலையே, அப்போ யாருமே வாய் திறக்கலையே. யாரு இந்த 4 வருஷமா இந்த 5000 ரூபா, இந்த 4 வருஷமா கோடைக்காலம் வரதானே செஞ்சது, 2000 ரூபா தரவே இல்லையே. இந்த கோடை காலத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்த கோடை காலத்துக்கு நம்ம மீண்டும் கேட்போம். தொடர்ந்து எல்லா கோடை காலத்தையும் செய்யணும்னு கேட்போம். ஒரு நல்ல தொடக்கம் சார். இந்த தொடக்கத்தை அடுத்தடுத்து நம்ம கேட்போங்கிறேன். தப்பு இல்லை, நல்ல விஷயம் தானே சார். மக்களுடைய பணம் மக்களுக்கு போகுது சார், அஃபீஷியலாக போகுது சார். இதை நம்ம வரவேற்கணும் சார். வேறு ஏதாவது கேள்விகள்? ரொம்ப மகிழ்ச்சி. திருப்பரங்குன்றம் மதுரை மாநகரம் வரலாறு நெடுக்க அது சமணம், பௌத்தம், இந்து, இஸ்லாம் எல்லா மதங்களும் வாழ்ந்த, எல்லா மதங்களையும் சார்ந்த மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு நகரம். இந்த நகரத்துடைய சிறப்பையும் வரலாற்று மரபுகளையும் தொடர்ந்து காப்பாற்ற நாம் எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று இன்றைய தினம் எங்களுடைய கூட்டத்திலும் நாங்கள் உறுதியேற்கப் போகின்றோம். தமிழ்நாட்டுடைய அமைதி, ஒற்றுமை, எதிர்காலத்திற்கு சமூக நல்லிணக்கம் மிக அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக சமீப சில மாதங்களாக சில தீய சக்திகள் மக்களுக்கிடையே பிளவையும் பிரிவினையும் ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொண்ட போது எல்லா சாதி மதங்களையும் சேர்ந்த மக்கள் அவற்றை முறியடித்து தங்களுடைய ஒற்றுமையை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். இதற்காக மதுரை மக்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 1000 மதங்கள், 1000 சாதிகள் இருக்கலாம், 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்து நாம் எல்லாருமே அண்ணன் தம்பிகள், மாமான் மச்சான்கள் என்ற அந்த உறவை பின்பற்றக்கூடிய மதுரை மக்கள் மொத்த இந்தியாவுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள். மீண்டும் அந்த மதுரை மக்களை எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.